சிம்புதேவன் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் புலி படம் சமகாலம் மற்றும் சரித்திர காலம் என 2 காலகட்டங்களில் நடைபெறுவது போன்ற கதை அம்சத்துடன் உருவாகி வருவது ஊருக்கே தெரிந்த விஷயம். இந்த கதையை விஜய் தேர்வு செய்ய முக்கியமான காரணம் சரித்திர கதை சம்பந்தப்பட்ட காட்சிகளில் உள்ள பிரம்மாண்டம் தான். விஜயிடம் கதை சொல்லும் போது படத்தில் உள்ள அன்றைய காலகட்ட காட்சிகளில் இடம்பெறும் அரண்மனை மற்றும் மாளிகைகளை பிரம்மாண்ட செட் போட்டும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மூலமாக நிர்மாணிக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார் சிம்புதேவன். அதோடு அக்காட்சிகளுக்கான ஸ்கிரிப்ட் போர்டையும் காட்டியிருக்கிறார். அதில் இம்ப்ரெஸ் ஆகிதான் புலி படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டாராம் விஜய். சொன்னபடியே ஈசிஆர் ரோட்டில் உள்ள தனியார் இடத்தில் செட் போட்டு புலி படத்தை எடுத்தனர். இன்னொரு பக்கம் கிரீன்மேட் என்ற பச்சை துணி பின்னணியில் காட்சிகளை எடுத்து அவற்றை கிராபிக்ஸ் மூலம் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தினர். சமீபத்தில் வெளியான புலி படத்தின் டீசர் பார்த்தவர்களில் பலர் கோச்சடியான் போல் இருப்பதாக கருத்து தெரிவித்தாலும் விஜயின் ரசிகர்களுக்கு புலி படத்தின் டீசர் பிரமிக்க வைத்தது. புலி படம் இன்னும் மிரட்டலாக இருக்கும் என்று நம்பி காத்திருக்கின்றனர். ஏறக்குறைய விஜயின் எதிர்பார்ப்பும் இப்படித்தான் இருந்ததா. இந்த நிலையில்தான் விஜய் உட்பட யாருமே நினைத்து பார்க்காத வகையில் பாகுபலி படத்தின் ட்ரைலர் வெளியானதா. நானி பட இயக்குனர் எஸ் ராஜமௌலி இயக்கியுள்ள பாகுபலி படம் இந்திய சினிமாவில் எவரும் எதிர்பார்க்காத வகையில் படு பிரம்மாண்டமான படமாக உருவாக்கப்பட்டுள்ளதா. ஆங்கில படத்திற்கு நிகராக என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் தரும் வகையில் பாகுபலியை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படத்தின் ஒவ்வொரு ஷாட்டிலும் உள்ள பிரம்மாண்டத்தை பார்த்தவர்களுக்கு புலி நிச்சயமாக எலியாகவே தோன்றும். இதை நினைத்தே கிளியாகி கிடக்கிறது புலி படக்குழு.